என் பேர் ஏ சோபனா. என் பேர் கே மித்ரா. என் பேர் ஏ பாரதி. My name is ஸ்ரீராம். என் பேர் கே யுவஸ்ரீ. என் பேரு கே துவாரகேஷ். ஆக்சுவலி இன்னைக்கு பெரிய செஷன்ல நான் டான்ஸ் பற்றி எதுவும் சொல்லல. பட் நான் எப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பற்றி சொல்கிறேன். ஸோ 8th படிக்கும்போது தான் நம்ம ரியல் ஷோஸ் எல்லாம் வளர்த்து இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்போ நான் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். ஆக்சுவலி நேட்டிவ் கன்னியாகுமரி தான். ஸோ அங்கே வந்து ரொம்ப எல்லாம் இருக்காது. சிங்கிள் ஸ்டெப்பை 8 கவுண்ட் 16 கவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு டான்ஸ் எப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே அந்த கவுண்டை கம்மி பண்ண போகிறாங்க. நீங்களாம் சிங்கிள் ஸ்டெப்ஸ் ஆடுறீங்கல்ல, ஸோ அப்போல்லாம் சிங்கிள் ஸ்டெப்ஸ் ஆடுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, கஷ்டமா இருக்கும், இல்லைன்னா வராது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே 4, 8 அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் அதை கம்மி பண்ணி அதிகமாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன சொல்றேன்னா, எந்த இந்த டான்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு டயர்டா இருக்கு, சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு விட்டுறக்கூடாது. ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா இன்னைக்கே ட்ரை பண்ணணும், இப்பவே ட்ரை பண்ணணும். நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு டயர்டா இருக்கு, மறுநாள் பண்ணலாம். அந்த மாதிரி தள்ளி போடவே கூடாது. ஓகேவா? உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு மேலே கொண்டு வரும். ஹாய் கிட்ஸ். ஓகே, இன்னைக்கு டான்ஸ் செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஓகே, ஸ்டெப்ஸ் ஈஸியா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சா? ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நீங்க வரீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்க வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் நீங்க புதுசா லேர்ன் பண்றீங்க. ஒவ்வொரு மாஸ்டரும் வராங்க. ஸோ டிஃப்ரெண்டா நீங்க கோரியோகிராஃபி லேர்ன் பண்ணுவீங்க. டான்ஸ் பத்தி யூ வில் நோ மோர் டீடைல்ஸ். வந்து தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.